தளபதி விஜய் தமிழக வெற்றி கழகம் என்கிற பெயரில் கட்சியை தொடங்கினார். இந்நிலையில் கட்சி பெயரை அறிவித்த பின்னர் முதல் முறையாக செயற்குழு கூட்டம் சென்னை பனையூரில் நடைபெற்றது. இதில் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள செயற்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் கூறியிருந்தார். இந்த செயற்குழு கூட்டத்தில் நேரடியாக பங்கேற்காமல் காணொலி மூலம் பங்கேற்று சுமார் 5 நிமிடங்கள் அனைத்து மாவட்ட நிர்வாகிகளுடனும் தன்னுடைய கருத்தை பகிர்ந்து கொண்டதாக கூறப்படுகிறது. குறிப்பாக மக்கள் சொல்லும் விமர்சனங்களை இன்முகத்துடன் கடந்து செல்ல வேண்டும் என்றும் பொதுமக்களின் பிரச்சனைகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என தெரிவித்ததாகவும் 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு கட்சி பணியில் தீவிரமாக ஈடுபட்டு குக்கிராமங்களில் கூட கட்சியை கொண்டு சேர்க்க வேண்டும். 80 வயதில் உள்ளவர்களுக்கும் நம் கட்சி பற்றி தெரிந்திருக்க வேண்டும். அன்பால் கட்டளை போட்டதாக கூறப்படுகிறது. அதேபோல் தளபதி விஜய் 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த தொகுதியில் போட்டியிடுவார் என்கிற எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் எழுந்துள்ள நிலையில் தளபதி விஜய் தூத்துக்குடி அல்லது நாகை மாவட்டத்தை டார்கெட் செய்து அரசியல் களம் காண உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது. மேலும் தற்போது வரை வெளியாகி உள்ள தகவலில் தளபதி விஜய் எந்த கட்சியுடனும் கூட்டணி வைத்து செயல்படாமல் 234 தொகுதியிலும் தேர்தலை சந்திக்க உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.